ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியதும் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு தாங்க. வேத ஜோதிடத்தில் ரொம்பவே முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடியவர்னா அது சுக்கிர பகவான் தான். ஏன்னா சுக்கிர பகவான் யாருக்கு சரியான இடத்துல அமர்றாரோ அவங்களுக்கு ரொம்பவே யோகமான அமைப்புகளானது ஏற்படும். அதனால தான் இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை கூட எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. மிகவும் குறுகிய காலத்தில் பயிற்சியாகக்கூடிய கிரகமாக பார்க்கக்கூடிய சுக்கிர பகவான் தற்போது டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாருங்க. ஸோ இவருடைய பயிற்சி என்ன வகையில் என்ன மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது, கடகராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் காத்துட்ருக்கு அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது அப்படின்னா அது ஜோதிடம் மட்டும்தான். ஜோதிடம் அப்படின்றது சரியாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ரொம்பவே முக்கியமானது. இந்த கிரகங்கள் மட்டும்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஜோதிடங்களில் இருக்கக்கூடிய எல்லா கிரகங்களை காட்டிலும் சுக்கிரன் அப்படின்றவர் எல்லாவற்றுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அதாவது அன்பு, அழகு, ஆடம்பரம், செல்வாக்கு, பொருள், மகிழ்ச்சி, இன்பம் இப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கலைகளுக்கு எல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர்னா சுக்கிர பகவான் தாங்க. ஸோ அதனால தான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் சுக்கிர பகவான் நல்ல ஒரு நிலைக்கு வரும்பொழுது அற்புதமான வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ வேத ஜோதிடத்தில் சுபகிரகமாக இருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றத்தை தான் இப்போ ஏற்படுத்த இருக்கிறாரு. அதாவது டிசம்பர் மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு முறை பயிற்சி ஆகிறாரு, அதே போல் இறுதியில் ஒரு முறை பயிற்சி ஆகிறாரு. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் மட்டும் 2 முறை பயிற்சி ஆகிறாரு. இது வேத ஜோதிடத்திலேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. ஸோ எப்போ டிசம்பர் மாதத்தில் பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2ஆம் தேதி அன்னைக்கு இவர் பயிற்சி ஆகிறாருங்க. இதை தொடர்ந்து டிசம்பர் மாதத்தில் இவருடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்குமே இருக்கும். இருந்தாலுமே குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது ஏற்பட இருக்குது. ஸோ அந்த வகையில் நீங்களும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. ஒருவேளை கடகம் ராசி நேயர்களே நீங்கள் இந்த வீடியோ பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 2ஆம் தேதி மதியம் 12:05 மாறக்கூடிய சுக்கிர பகவான் தனுசு ராசியிலிருந்து விலகி மகர ராசிக்கு போகிறாரு. இவர் மீண்டும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறாருங்க. அதாவது மகரத்தில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஸோ மொத்தமாக டிசம்பர் மாதத்தில் 2 முறை பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு தான். இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கடகம் ராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒருவருடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் இருக்குது, என்ன தசாபுத்தியானது நடக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும். அப்போ தான் நமக்கான சரியான பலன்களை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்திற்கான பலன்களை நீங்கள் கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய ஆன்லைன் ஜோதிடத்தை தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே மற்றவர்களுக்கும் அவர்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கடகராசி என்பர்களாக தான் இருக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சுக்கிரனுடைய பயிற்சிக்கு அப்புறமா எல்லாவற்றிலுமே எதிர்பார்த்த நன்மைகளானது நடக்க இருக்குங்க. பணவரவும் அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலலாம் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் அந்த பிரச்சனைகள் கூட தீரப்போகுது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் இப்போ விலகும். எதையுமே செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு சாமர்த்தியம் இப்போ உங்களுக்கு இருக்கும். அரசாங்கம் மூலமாக லாபங்கள் ஏற்படுவதற்கு நல்ல ஒரு அமைப்புகள் எல்லாம் காணப்படுதுங்க. வெளியூர் போகணும் இல்லைனா வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கெல்லாம் சாதகமான ஒரு பலன்களை இந்த டைமில் அடைவீங்க. மேலும் ஏதாவது வழக்குகளில் நீங்கள் சிக்கியிருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ உங்களுக்கு சாதகமான ஒரு போக்காக தாங்க இருக்க போகுது. ஸோ இந்த நாட்களை பயன்படுத்துனீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுடைய வழக்குகளை உங்களால் முடிக்க முடியும். தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லாபகரமான ஒரு காலகட்டமாக தாங்க இருக்க போகுது. மேலும் சொல்லப்போனால் கடகம் ராசி என்பர்களுக்கு வாக்கு வன்மை அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதனால் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. இது வரைக்கும் தடைப்பட்டு வந்த ஆர்டர்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சேர்ந்துடும்.
அரசாங்க ரீதியில் இருந்து வந்த ஒரு தேக்க நிலை அப்படிங்கிறது இப்போ வந்து விலக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்கணுமோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பார்த்திங்கன்னா புதிய புதிய பதவி வாய்ப்புகள், பொறுப்புகள் எல்லாமே வந்து கிடைக்கும். மேலதிகாரிகள் கொடுக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் செஞ்சு முடித்து ரொம்பவே அசத்தி காட்ட போகிறீங்க. ஸோ அதன் மூலமாக அவங்களுடைய நல்ல மதிப்பு, அனுசரணை இது போல் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். மேலும் பணி சார்ந்த விஷயமாக குடும்பத்தை விட்டு ஒரு சிலர் பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படலாம். இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக துணிந்து வந்து செய்யுங்க. குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாட்களாக தான் இருக்க போகுது. ஸோ மகிழ்ச்சிகரமான காரியங்களில் நீங்கள் அதிக அளவு வந்து ஈடுபடுவீங்க. கொண்டாட்டங்கள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து இனி இருக்குங்க. அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய நெருக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாகவும் நீங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சி, கௌரவம் எல்லாமே வந்து கிடைக்க பெறுவீங்க. பெரியவர்கள் மூலமாகவும் நல்ல ஒரு அனுகூலமான அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதே போல் சகோதரர்கள்ட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக வந்து பேசுங்க, பழகுங்க. அது உங்களுக்கு நல்லது. உறவினர்களுடைய ஆதரவும் இந்த நாட்களில் உங்களுக்கு அதிகமாகவே வந்து கிடைக்க போகுது. ஒருவேளை பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா சாமர்த்தியமான பேச்சுனாலேயே நீங்கள் நிறைய காரியங்களை வந்து செய்து முடிக்க முடியும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பணவரவும் உங்களுக்கு இந்த நாட்களில் திருப்தி தரக்கூடிய வகையிலே வந்து இருக்க போகுது. கலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய இந்த மாற்றம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய உற்சாகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் உற்சாகமாக செயல்பட்டு வேலைகளை எல்லாம் உடனுக்குடன் வந்து செய்து முடிப்பீங்க. மேலும் புதிய பதவி, பொறுப்பு இது எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்ல ஒரு சாதகமான ஒரு நாட்களாக தான் இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக இந்த நாட்களை எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே போல் விருந்து, கேளிக்கை இது போன்ற நிகழ்ச்சிகளில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்கள் சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாமே வந்து இருக்க போகுது. அரசியல் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களாக இருக்கீங்களா, இந்த நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே மன திருப்தியானது கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்குது. மன திருப்தியோட நிறைய காரியங்களை எல்லாம் செய்து சாதகமான பலன்களை எல்லாம் வந்து பெறுவீங்க. நிறைய பயணங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. இந்த பயணங்கள் உங்களுடைய முன்னேற்றத்துக்காக மட்டுமே இருக்க போகுது. ஸோ நீங்கள் எதையுமே வந்து தவிர்க்க வேண்டாம். அதே போல் உங்களுடைய மனதிற்கு பிடித்தவங்களையும் இந்த நாட்களில் நீங்கள் சந்திப்பீங்க. அவங்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். பெரியவர்களுடைய சந்திப்பும் உங்களுக்கு இந்த நாட்களில் இருக்குது. அவங்களுடைய சந்திப்பும் உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் கூட இருக்கக்கூடியவங்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்து பழகுங்க. ரகசியங்களை கையாள்வதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையுமே யாருக்கிட்டையுமே வந்து அந்தளவுக்கு நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க. சொல்லப்போனால் உங்களுடைய ரகசியமான விஷயமா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் யாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ முடிந்த அளவுக்கு சீக்கிரட்டான விஷயங்களில் சீக்கிரட்டாகவே பார்த்துக்கோங்க. அதுதான் நல்லது. இந்த நாட்களில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா புதிய புதிய நண்பர்கள் வந்து கிடைப்பாங்க. ஸோ புதிய நண்பர்கள் கிடைக்கும் பொழுது அவர்களை நீங்கள் நல்ல வழியில் வந்து பயன்படுத்திக்கணும். அவங்க மூலியமாக கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து நீங்கள் பெறுவீங்க. ஸோ அவங்களுடைய உதவி உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும். இதுபோல் நல்ல நண்பர்கள் கிடைப்பது எல்லாமே இறைவனுடைய வரம் தாங்க. ஸோ அதுபோல் வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த நாட்களை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே கடகம் ராசி நேயர்களே, சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக செயல்படணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களையும் எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவையும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய இந்த பயிற்சி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கடகம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. ஸோ என்ன ஒரு வாய்ப்புகள் கிடைத்தாலும் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது ரொம்பவே நல்லது. மேலும் நாட்கள் இனிமையாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்றதையும் இந்த பதிவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே ஏற்படக்கூடிய தடைகள் விலக நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும் ஒரு காரணமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் துர்க்கை அம்மனுக்கு வேப்பிலைகளை அர்ப்பணித்து பூஜைகளை எல்லாம் சேர்த்துட்டு வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பங்கள் எல்லாமே வந்து நீங்கி காரிய வெற்றியானது கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த நாட்கள் உங்களுடைய அதிர்ஷ்டகரமான கிழமைகளாக வளர்ப்பிறையில் திங்கள், புதன், வெள்ளி, தேய்பிறையில் திங்கள், புதன், வியாழன் ஆகிய நாட்கள்லாம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக டிசம்பர் 7 மற்றும் 8 ஆகிய 2 நாட்கள் வந்து இருக்குங்க. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் முழுமையாக வந்து கவனமாக இருக்கணும்.
மேலும் இது போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலை மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக பதிவில் சந்திக்க